நிறைய காரணங்கள் இருக்கு. ஒன்று ஊட்டச்சத்து குறைபாடு. உங்களுக்கு மாட்டுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து கொடுத்தாதான் செனை பிடிக்கும். அதுக்கு வந்து நீங்க சின்ன கண்ணுக்குட்டியில இருந்தே குடல் புழு நீக்கம் பண்ணும். கண்ணுக்கு அதை வந்து சுடு தண்ணியில வச்சு போது எதனா நிறைய பூச்சிகள் கிருமிகள்லாம் அதுல இருக்கும். அதுக்காக அது சுடு தண்ணியில வச்சு ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல 20 வந்து இந்த மாதிரி மஞ்சள் அட்டைகள் நம்ம வந்து ஒட்டி வச்சுட்டோம்னா, ஒட்டி வைக்க வேணாம், சும்மா ஒரு குச்சியில வச்சு கட்டி வைக்கணும். அது வந்து நெல்லை விட 1 அடி ஹைட்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள், முக்கியமா வந்து கதிர்நாவாய் பூச்சி, வெள்ளை, அஸ்வினி, வேற சத்து பூச்சிகள் எதுவா இருந்தாலுமே வந்து அங்க வந்து அதில் ஒட்டிக்கும். நம்ம பயிர்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது. இது வந்து உங்க ஊர் நெல் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நாங்க இந்த தொழில்நுட்பத்தை சொல்றோம். இதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது மிக முக்கியமா இந்த அம்மா வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க சம்மங்கி தட்டு, சோளத்தட்டு இது மட்டும் கொடுக்காம குறைஞ்சது 3ல் 1 பங்கு வந்து பசுந்தீவனம் கொடுக்கணும். அது இல்லாம நுண்ணூட்டு தீவனம் கொடுக்கணும். கடையில எல்லாம் கிடைக்கிற தீவனம் அதுக்காக 2 பேரும் அலசிட்டு நீங்க தீவனம் வைக்கும் போது அதை சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கான்செப்ட் அந்த அடர்